நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்ற அரியலூர் சட்டமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் அன்பரசு அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய MP பாலசுப்ரமணியன் அவர்களே, உரையாற்றிய ஜெயங்கொண்டம் மேற்கு தொகுதி ஒன்றியத்தின் பொறுப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் தனசேகர் அவர்களே, திருமானூர் மத்திய ஒன்றிய பொறுப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் கென்னடி அவர்களே, ஜெயங்கொண்டம் நகர செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் வேக்கோ கருணாநிதி அவர்களே, அரியலூர் நகர செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, பெரும் திரளாக வந்திருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளே, மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணி லதா பால அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறுகின்ற இந்த எழுச்சிமிகு கூட்டம் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பாஜக அரசிற்கு எதிராக எடுத்திருக்கின்ற ஒரு சுதந்திர போராட்டத்தின் 3ஆம் கட்ட போர் போல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் ஒவ்வொரு பூத்திலும் வாக்கு சாவடியிலும் தமிழ்நாடு காப்பாற்றப்படுவதற்கான உறுதிமொழியை எடுத்தோம். அதற்கு அடுத்ததாக செப்டம்பர் 17 அன்று தந்தை பெரியார் பிறந்த நாள், தலைவர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், கழகம் வளர்ந்த நாள் என்று பிறந்த நாள் என்று முப்பெரும் விழாவாக கரூர் மாநகரத்தில் கொண்டாடிய முப்பெரும் விழாவிலே கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் அந்த உறுதிமொழி எடுத்தோம். இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தின் ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பில் இணைந்தவர்களை ஒருங்கிணைத்து இந்த உறுதிமொழி எடுக்கின்ற கூட்டம் நடைபெறுகிறது. அதில் அரியலூரில் இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை பார்த்த பிறகாவது சிலருக்கு வந்திருக்கின்ற நப்பாசைகளை எல்லாம் அவர்களை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம்தான் அரியலூரில் வெல்லும், ஜெயங்கொண்டத்தில் வெல்லும், குன்னத்தில் வெல்லும், பெரம்பலூரில் வெல்லும் என்பதற்கு இந்த கூட்டம் அத்தாட்சி என்பதை அவர்கள் உணர வேண்டும். இல்லாத பொல்லாத செய்திகளை எடுத்துவிட்டால் நாட்டு மக்கள் நம்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டு சிலர் இன்றைக்கு பேச துணிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அன்போடு சொல்வேன், இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில்தான் பெண்கள் ஓரணியில் திரண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. நாமெல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று பாஜகவை வீழ்த்துவதற்கு, தமிழ்நாட்டு மானத்தை காப்பதற்கு, தமிழ் மொழியை காப்பதற்கு, தமிழ் இனத்தின் மானத்தை காப்பதற்கு திரண்டிருக்கின்றோம். அதிமுக எங்கே திரண்டிருக்கிறது? பாஜக அணியில் திரண்டிருக்கிறது. முதல் நாள் செங்கோட்டையன் போய் டெல்லியில் அமித்ஷாவை பார்க்கிறார். அதற்கு வாய் சவடால் அடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 2 நாள் கழித்து அவரும் டெல்லி போகிறார். அமித்ஷாவை பார்த்து விழுந்து கும்பிடுகிறார். வெளியே வரும்போது முகத்தை யாரும் பார்த்துருவாங்கன்னு முகத்தில் முகமுடி போட்டு கொண்டு வருகிறார். அவரையும் இன்றும் ஏற்றி புகழ்பாடி கொண்டு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வேன், இங்கே பேசிய அதிமுகவிலிருந்து விலகி 2 நாட்களுக்கு முன்பாக கழகத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஜெயங்கொண்டத்தின் சேர்ந்த தலைமை கழக சொற்பொழிவாளர் தீப்பொறி ராமலிங்கம் மிக தெளிவாக சொன்னார், அதிமுகவையும் கழகத் தலைவர் தளபதி தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே, முதல்ல நீங்கள் எதிர்க்கட்சியாக வருவதற்கு, உங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். அப்புறம் நீங்கள் முதலமைச்சர் பார்த்து புகார் சொல்வதும், குறை சொல்வதும், கேலி பண்ணுவதும் செய்யலாம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சிக்கு தலைவராக துடிக்கின்றவர், இன்னும் தலைவர் ஆகலை. ஆனால் நம்முடைய முதல்வரை பார்த்து பேசும்பொழுது ஒருமையிலே பேசுகிறார். எங்களை போன்றவர்களே யாரையும் உரிமையில் பேசக்கூடாது என்று எங்களுடைய முதல்வர் எங்களை கண்டித்து வைத்திருக்கின்றார். ஆனால் ஒரு கட்சியை வழிநடத்த நபராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரை ஒருமையில் பேசுகிறார் என்றால் அவருடைய தரம் அதுதான். அந்த தரத்திற்காக தான் அவர் இன்னும் கீழே கீழே போய் கொண்டிருக்கிறார். அதிமுகவில் இருக்கிறவர்கள் விலகி மெல்ல மெல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டை காப்பதற்கு, தமிழ் இனத்தை காப்பதற்கு, தமிழ் மொழியை காப்பதற்கு நம்முடைய முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தான் ஒரே நம்பிக்கை என்ற காரணத்தினால்தான் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கழகத்தில் இணைகிறார்கள். ஆண்டிமடம் ஒன்றியத்திலிருந்து இன்றைக்கு ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் தங்களை இணைத்து கொள்ள கூட வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அதே போல் வருவதற்கு காத்திருக்கிறார்கள். இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க அதிமுகவில் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், தமிழ் இனத்தின் மீது பற்று கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். அவர்கள் இணைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏன் நடத்த சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஒன்றிய பாஜக அரசு மோடி தலைமையில் என்ன வேலை பார்க்குதுங்கிறத நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் டிவியில் பார்ப்பீங்க, பத்திரிகையில் படிப்பீங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரிலே ஊர்வலம் போகிறார். எதற்காக போகிறார்?
அந்த பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் பேருடைய ஓட்டை நீக்கி விட்டார்கள். ஏன்னா அந்த 65 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் பாஜக மீண்டும் அங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற காரணத்தினால் இன்றைக்கு அந்த குறுக்கு வழியில், திருட்டு வழியில் பிஜேபி இறங்கி இருக்கிறது. ஏற்கனவே இதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டவுடனே அதற்கும் ஆதாரத்தை ராகுல் காந்தி காட்டிவிட்டார். கர்நாடகா மாநிலத்தில் ஒரு எம்பி தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கும். அதில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1 லட்சம் ஓட்டுகளை சேர்த்து அந்த 1 லட்சம் ஓட்டு அந்த வித்தியாசத்தில் அதிக ஓட்டுகளை வாங்கி அந்த தொகுதியில் ஜெயிக்கிறான். 5 சட்டமன்ற தொகுதியிலும் பிஜேபி 2ஆம் இடத்தில் இருக்கிறது, காங்கிரஸ் முதலிடத்தில் இருக்கிறது. அந்த மகாதேவ்புரா என்கிற ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் இந்த 1 லட்சம் ஓட்டை சேர்த்த காரணத்தினால் அதில் கூடுதல் ஓட்டு வாங்கி அந்த 5 தொகுதியில் வாங்கிய காங்கிரஸ் ஓட்டுகளை வீழ்த்தி திருட்டுத்தனமாக எம்பி தேர்தலில் அங்கே பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போல கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிஜேபி இந்த திருட்டு வேலையை செய்துதான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய செய்தியாக வருகிறது. இந்த பிஜேபி சொந்த காலில் இதில் ஆட்சியில் இல்லை. அவர்கள் ஆட்சி அமைக்க தேவையான எம்பிக்கள் அவரிடத்தில் இல்லை. ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவுடைய தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களும், பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் கட்சியுடைய எம்பிக்களும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றால் பிஜேபி ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அப்போ மெஜாரிட்டியே வரல. அந்த மெஜாரிட்டி வர முடியாத இடத்திலே வந்திருக்கின்ற அந்த தொகுதியிலும் திருட்டுத்தனமாக வந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் மோடியுடைய திருட்டுத்தனத்தை ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்குத்தான் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்களை பீகார் மாநில அந்த பேரணிக்கு ராகுல் காந்தியும் லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவும் வரவேற்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் அங்கே போய் பேசிவிட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், எங்கே ஓட்டு திருட்டு நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு துணை நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ மோடி அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறார். இன்னொரு 5 மாநில தேர்தல் அடுத்து நடக்க இருக்கிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட தேர்தல்கள். இந்த மாநிலங்களிலும் இந்த முயற்சியை செய்ய முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். என்றைக்கும் தமிழ்நாடு விழிப்பானது என்பதைத்தான் நாம் ஓரணியில் தமிழ்நாட்டில் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தியிருக்கிறோம். இந்த உறுப்பினர் சேர்க்கையையும் வருகின்ற வாக்காளர் பட்டியலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரிந்துவிடும். அவர்கள் ஏதாவது திருட்டுத்தனம் செய்தால், கோல்மால் செய்தால் உடனடியாக நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு நம்மளுடைய பிஎல்ஏ 2ஆக பணியாற்றுகின்றவர்களும், பிடிஏவாக பணியாற்றுகின்றவர்களும், வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களாக இருக்கிறவர்களும், கிளைக்கழக செயலாளர்களும் அதை ஆய்வு செய்து எங்கேயும் தவறு நடந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. என்றால் இன்றைக்கு இந்தியாவுடைய சுதந்திரத்தை நோக்கி ஒரு போராட்டம் நடைபெற்றது போல இந்த 2ஆம் சுதந்திர போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 2ஆம் சுதந்திர போரிலே ராகுல் காந்தி நிற்கிறார் என்றால் அவருக்கு கை கொடுத்து முன்னே அவரை நகர்த்தி செல்ல வேண்டிய தலைவராக நம்முடைய கழகத் தலைவர், நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் இருக்கிறார். ஏனென்றால் இந்தியாவில் வலிமையாக பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கிற முதலமைச்சர் என்றால் நம்முடைய முதலமைச்சர் தான். அவங்க இப்போ கூட நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு நடத்தினான். எப்படியாவது திமுகவை மிரட்டலாம், உருட்டலாம் என்று பல அமைச்சர்கள் மீது ரைடு நடத்தி நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை எந்த குற்றச்சாட்டும் சுமத்த முடியாமல் ஓராண்டு வெறும் விசாரணை கைதியாகவே வைத்திருந்து உச்சநீதிமன்றம் அவர்கள் தலையிலே குட்டிய பிறகு அவரை வெளியே விட்டாங்க. இப்படி இந்த மிரட்டல் மூலமாக திமுக எதிர்ப்பு இல்லாமல் இருக்கலாம் என்று பார்த்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் ஜனநாயகத்தை காக்கின்ற இயக்கம். கூட்டணியில் இருந்த நேரத்தில் கூட இந்திரா காந்தி செய்கின்ற காரியங்களில் எது சரி எது என்று தவறு என்று குரல் கொடுத்தவர் நம்முடைய முதல்வர். வாஜ்பாய் கூட்டணியில் இருந்தபொழுது கூட பாஜகவுடைய மதவாத அரசியலை கட்டுக்குள் வைத்திருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அப்படி ஜனநாயகத்தின் பாதுகாவலராக தலைவர் கலைஞர் இருந்த காரணத்தினால்தான் எமர்ஜென்சி வந்த நேரத்தில் அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் இந்தியாவிலேயே நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர். அதனால் ஆட்சி போனது. நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மிசாவிலே சிறை வைக்கப்பட்டார். ஆனால் எதற்கும் அஞ்சாமல் தலைவர் கலைஞர் அவர்கள் நான் சர்வாதிகாரத்தை எதிர்ப்பேன், ஜனநாயகத்தை பாதுகாப்பேன், உரிமை குரலை என்றைக்கும் எழுப்புவோம் என்றிருந்தார். அதே வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர் வழியிலே ஜனநாயகத்தை காப்பதற்கு, சர்வாதிகாரத்தை ஒழிப்பதற்கு இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னால் அணிதிரள வேண்டியது நம்முடைய அவசியம். இந்த போர் மாத்திரமல்ல, இந்த நாட்டு மக்களுக்கான காரியங்கள் செய்வதில் ஒரு நாளும் அவர் தன்னுடைய ஓய்வை எடுக்காமல் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 24 மணி நேரம் என்ன, 18-19 மணி நேரம் பணியாற்றுகின்றார். இன்றைக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு காலையில் இலவச சிற்றுண்டி வழங்குவதாக இருந்தாலும்,
கல்லூரி படிக்க போகிற பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மாதம் 1000 வழங்குகிற திட்டமாக இருந்தாலும் கொடுத்து எதிர்கால தலைமுறை சிறப்பாக வர வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார். குடும்பத்தை வழிநடத்துகின்றவர்கள் தாய்மார்கள். எனவே அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று மாதம் 1000 வழங்கி கொண்டிருக்கின்ற முதல்வர் நம்முடைய முதலமைச்சர். ஒரு பேருந்திலே பயணிக்கின்ற பொழுது நகர பேருந்தாக இருந்தால் அதில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று விடியல் பயணம் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர். இப்படி அவர் செய்கின்ற திட்டங்களை நாம் நாள் முழுவதும் அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே அந்த முதல்வருக்கு நாம் உறுதுணையாக இருப்போம். பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம், அதற்கு அணிதிரள்வோம் என்று இந்த நேரத்தில் கேட்டு, நம்முடைய அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு கழகத்தின் வலிமை மிக்க ஒரு பேச்சாளராக உலா வந்து கொண்டிருக்கின்றார். நானும் நீண்ட நாட்களாக அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறேன். எனவே அவரை அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்று உரையாற்ற அழைத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.